தலைவராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு எம்பி. பொறுப்புணர்வோடு அந்த தொண்டர்கள் அடித்திருந்தாலும் இறங்கி தொண்டர்களை அங்கு கண்டித்திருக்க வேண்டும். தொண்டர்கள் செய்தது தப்புன்னு சொல்லி தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரையை, நீங்க விஜய்க்கு அறிவுரை சொல்றீங்க, விஜய் அங்க கட்டுப்படுத்த முடியல தொண்டர்கள்ன்றீங்க. ஒரு 10 சிறுத்தைகள் உங்களால் அங்கே வாசலில் கட்டுப்படுத்த முடியல உங்களால். நீங்கள் அங்கே அத்தனை 1000 பேர் 27,000 30,000 பேர் வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல விஜய் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறீங்க. எனவே விஜயை சொல்வதற்கு திருமாவளவன் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லைங்கிறது இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு வழக்கறிஞரையை தாக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க தெரியுங்களா? இந்த இருசக்கர வாகனம் தலைவருடைய வண்டியில் வந்து இடித்து விட்டு பிரச்சனை செய்தாராம். இப்போ வீடியோ எவ்வளோ தெளிவாக இருக்குது. அவர் 2 வீலரில் பார்த்துட்டு திரும்புகிறாரு, இவங்க வண்டி தான் பின்னாடி போகுது, அவங்க பின்னாடி. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திமுக, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர்கள். அங்கே போய் எங்கள் தலைவருடைய வாகனத்தில் வந்து இடித்து விட்டு பிரச்சனை செய்கிறாங்க. எவ்வளவு பொய், எவ்வளவு வந்து இது அராஜகம்.